ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன், ஜலிச்சு வச்சுருக்கேன். இது கூட இப்போ நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் 1/2 kg வெல்லம் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு, கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடணும். அப்போ தான் வெறும் பாலாக போகும். இப்போ இதை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கட்டியாக ஆகும் போது நம்ம நெய் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அதுக்கு 1/2 கப் நெய்யும் 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூனாக போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சினா கட்டியாக ஆகிடும், அல்வா பதத்தில் வராது. இப்போ நம்ம நட்ஸை சாப் பண்ணி போட்டுடலாம். வறுக்க தேவையில்ல, இதுலேயே நம்ம அப்படியே சாப் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் கடிக்கும் போது சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுடலாம். இன்னமும் நமக்கு அல்வா பதத்தில் வரல, ஒட்டி ஸ்டிக்கியாக இருக்குது. பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். கிளாஸ் பவுல் இல்லாத பட்சத்தில் நம்ம ஸ்டீல் பவுல் கூட எடுத்துக்கலாம். இப்போ நெய் தடவி வச்சுருக்கேன், இல்லை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கிளாஸ் பவுலில் இது பண்ணிங்கன்னா ஒட்டாமல் கரெக்டாக டக்குன்னு வந்துடும். இப்போ கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கவுத்துடலாம். பாருங்கள், நம்ம அல்வா ரெடி. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.